முக்கியமாக நியூஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு விட ரிசல்ட் பற்றி நிறைய பார்த்தோம். அது போக நிறைய நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ அது நம்ம எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு பார்க்கலாங்க தான் நம்மளோட இந்த வீடியோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. நல்லா தண்ணி குடிங்க. கொஞ்சம் உங்களை வார்மாக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் கரெக்டாக. அந்த வீடியோவில் வெயில் பற்றி தான் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி செம்ம வெயிலாக இருக்குது. இன்னொரு நியூஸ் அதை பற்றி படித்தேன். பட் அது பெருசாலாம் இல்லை. பட் ஜென்ரிக்காக நல்லா தண்ணி குடிச்சு உடம்ப ஹெல்த்தாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜேஎல்ஆருங்க. ஜேஎல்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,70,000 வெஹிக்கிள் வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதனால் 1,700 மில்லியன் அவங்களுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாடா மோட்டர்லேருந்து ஜாக்குவார் இது வந்து புதுசில் அவங்க நிறைய ஆல்ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அது டிசி கன்வெர்ட்டர் ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆகுது. அப்புறம் வந்து 12 வோல்ட் சிஸ்டம் சார்ஜ் ஸ்டாப் ஆகுது. அப்புறம் வந்து டிரைவ் பவர் கம்ப்ளீட்டாக லாஸ் ஆயிடுதான். அப்புறம் இன்டீரியர் லைட்டிங் இஷ்யூ இருக்குது. இதனால் கிட்டத்தட்ட அவங்களோட மைல்டு ஹைப்ரிட் வெஹிக்கிள் ஒன்று இருக்குது, ஜேஎல்ஆர் MHEV அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து அவங்க வந்து ரீகால் பண்ணுறாங்க. சடனாக பவர் லாஸ் ஆயிடுது. அப்புறம் சேஃப்டி ஹசார்ட் முக்கியம் இல்லை, அதனால இது வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வெஹிக்கிள் கிட்டத்தட்ட $1000 செலவுனாலும் 1,700 வெஹிக்கிளுக்கு, ஸோ 1,700 வெஹிக்கிள் 1.7 $170 மில்லியன் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியலங்க இது எங்கே முடிய போகுதுன்னு. ஸோ உங்கள் டைம்லைன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் 2025 1,20,000 வெஹிக்கிளை ரீகால் பண்ணாங்க. செப்டம்பர் 2025 வந்து அதுக்கு 300 பில்லியன் செலவு பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஏப்ரல் 2026 அகெயின் இப்போ 1,70,000 வந்து ரீகால் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி போய் முடிய போகுன்னு தெரிலங்க. பார்ப்போம். இது இவங்களுக்கு வந்து நல்லது இல்லை, பட் இப்படி தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் V3 வெஞ்சர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. இது வந்து பெல்ஜியம் பேஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா வந்து கன்சியூமர் ஸ்டார்ட் அப்பில் வந்து ஒரு 300 கோடி கிட்ட வர இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் யூ, அதாவது ப்ரோட்டீன் பிராண்ட், ரன்வீர் சிங் இருக்கார்ல ஆக்டர், அவரோட கோ ஃபவுண்டர் ஒன்று. அப்புறம் எர்த்ஃபுல், இதுவும் சப்ளிமெண்ட் பிராண்டு. அப்புறம் கோ ஜீரோ, இது வந்து லோக்கலே டெசர்ட் மேக்கர். இந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டட் இந்த FMCGயில் வந்து கிட்டத்தட்ட 250 கோடிலேருந்து 250 கோடி டிப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் இதெல்லாம் எங்கே போகுதுன்ட்டு. ஸோ இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆண்டியாரம், வி கிளினிக், லைனி அப்படிங்கிற ஆல்ரெடி ஒரு சில பிராண்டில் வந்து 200 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கம்பெனி வந்து இதுதான் வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் ஆகிற டைம். ஸோ இப்போவே இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் நிறைய ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் அவங்களோட இது இப்படி இருக்குது, மற்றது வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து அதானி கிரீன் என்ன பண்ண போகிறாங்கன்னா ரூபாய் 15,000 கோடி வந்து பேட்டரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது BESS சொல்லுவாங்க, பேட்டரி எனர்ஜி சேவர் சிஸ்டம், பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். இதில் வந்து 1,500 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேபெக்ஸ் மட்டும் 4,500 கோடி அப்படிங்கிறாங்க. ஸோ எதனால் இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ பவர் வந்து நம்மளால் இப்போ சோலார்லேயோ விண்ட்லேயோ ஜென்ரேட் பண்ண முடியும். பட் அதை ஸ்டோர் பண்ணி வச்சு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனால் தான் நமக்கு யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் இதில் நாங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறோம். சோலார்லாம் பார்த்தீங்கன்னா டே டைமில் நிறைய பவர் ஜென்ரேட் பண்ணுது, பீக் டிமாண்டாகவும் இருக்குது. பட் அதை வேறு இடத்துக்கு கொண்டு போனால் எங்களுக்கு முடியல. அதனால இந்த மாதிரி பேட்டரி ஸ்டோரேஜ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம், அதுதான் எங்களோட முடிவு அப்படிங்கிறாங்க. மேபி இது பரவாயில்ல. இந்த அதானி கிரீன், அதானி பவரில் நல்லா பெர்ஃபார்மெண்ட் தாங்க இருக்குது. ரிசல்ட் வேறு விட்டாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 34% அதிகமாக இருந்துச்சு இயர் ஆன் இயரில், 514 கோடி. அண்ட் அவங்க ஸ்ரீலங்காவில் போட்டிருந்த ஒரு பிளான்ட்டை வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, விண்மில்ல. ஸோ அப்புறம் 24 கோடி வந்து லிக்விடேஷன் டேமேஜ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு ரிசல்ட்டை சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் பிஸ்னஸ் வந்து ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது, எந்த ஒரு பிரச்சனை. அதை JP Morgan என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா ஈக்விட்டியை வந்து நியூட்ரல் டு டவுன் ட்ரேட் அப்படின்னு இருக்காங்க. டவுன் ட்ரேட் தான் நியூட்ரல்னு சொல்லியிருக்காங்க. பட் தெரில, ஓவர் வெயிட்னு சொன்னாங்க, இப்போ நியூட்ரலுக்கு டவுன் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் இது இவங்க சொல்கிறதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது நமக்கு டவுட்டு தாங்க. நடந்துச்சுன்னா சந்தோஷம். அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓவர் வெயிட் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஸ், மெட்டீரியல்ஸ், கன்சியூமர், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், டிஃபென்ஸ், பவர் ஓவர் வெயிட்டாக இருக்குது. அண்டர் வெயிட்டில் IT அண்ட் ஃபார்மா இருக்குது. நமக்கே தெரியும் IT அண்ட் ஃபார்மா பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இது எங்கே இருக்குன்னு. அப்புறம் இந்தியா மார்க்கெட்டில் ஒரு ரெவல்யூஷன் நடந்திருக்குங்க. அதாவது NSE மார்க்கெட் பிளேஸ் ரிப்போர்ட் ஒன்று விட்டுருக்காங்க. அது இந்தியன் மார்க்கெட்டில் 30 வருடங்கள் நடந்த சேஞ்சஸ் வந்து போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 வந்து மெட்டீரியல்ஸ் வந்து 25% இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி 11% தான். ஃபினான்ஸ் 10% இருந்துச்சு, இன்றைக்கி 25%. IT 1% இருந்துச்சு, 2000 25%, இன்றைக்கி 8% இருக்குது. எனர்ஜி 18% இருந்து இன்றைக்கி 7% இருக்குது. இண்டஸ்ட்ரியில் வந்து தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 11% இருந்தது, இன்றைக்கி 12%. ஸோ ஃபினான்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க அவங்க சொல்கிற விஷயம் படி பார்த்தோம் அப்படின்னா. ஒரு விஷயம் இருக்குங்க, அந்த அமேசான் ப்ளஸ் பேயர் வந்து ரைஸ் கார்பன் கிரெடிட், அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன
அமேசான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கார்பன் எமிஷன் வந்து குறைக்கணும் அப்படின்ட்டு ஒரு இதில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. 2030க்குள்ள நாங்கள் இவ்வளோ குறைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 அக்ரிமெண்ட்ல இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம நெல் வயல் இருக்குல்ல, அதில் தண்ணி தேங்க வைக்கிறதுனால மீத்தேன் கேஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. மீத்தேன் கேஸ் வந்து CO2 கார்பன் டை ஆக்சைடோட 27 மடங்கு ஆபத்தானது. ஸோ அமேசான் மீத்தேனை குறைக்க வந்து பேயர்னு ஒருத்தர் இருக்காங்க, அதாவது ஜெர்மன் கம்பெனி, அவங்க கூட ஒரு டீல் போட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவில் 13,000 ஃபார்மர் கூட இன்டர்மீடியட் ஃப்ளோட்டிங் முறையில் நெல்லை பயிரிடுவார்கள். அதாவது நெல்லை வந்து தண்ணி கம்மியாக வச்சு ஃப்ளோட் பண்ணுறதுக்கு ஒரு 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 மெத்தட் தான் இந்த இன்டர்மீடியட் ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால மீத்தேனும் குறையுங்கிறாங்க, வாட்டரும் சேவ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து கார்பன் கிரேட்டாக மாதிரி அமேசானுக்கு கிடைக்கும், ஃபார்மருக்கும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களோட கோல். ஸோ இது பார்க்க நல்லா தான் இருக்குது, பட் எனக்கு புரியல இந்த இது. நான் படித்து பார்த்தேன், பட் இன்னும் கொஞ்சம் படித்து பார்க்க, அதாவது அவங்க சொல்கிற அந்த நம்ம ட்ரெடிஷ்னல் என்ன பண்ணுவோம், வயலில் தண்ணி பாய்ச்சி நாற்று நட்டு கதிர் எடுத்து நம்ம வந்து நெல் விளைவிப்போம் கரெக்டாக. அதனால நிறைய மீத்தேன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை குறைக்கிறதுக்காக இந்த இன்டர்மீடியட் ஃப்ளோடிங், அதாவது நிறைய மெத்தட் இருக்குங்க, நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, நிறைய சொன்னாங்க. அதில் இது எதே அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. ஸோ அவங்க சொல்கிற டெக்னாலஜி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது பைப் வச்சு பண்ண போகிறோம், பைப் வச்சு தண்ணி வச்சு பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 3 விஷயம் சொன்னாங்க. ஒன்று வந்து என்னென்னா அல்டர்னேட்டிவ் வெயிட்டிங் ட்ரையிங் அப்படின்ட்டு, அதாவது பைப்பில் வச்சு தண்ணியை வச்சு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறம் டைரக்ட் சீடிங் ரைஸ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு 3 இது வச்சு பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரியல இந்த 3 எப்படி யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள் இதை பற்றி, ஏன்னா இதை பற்றி படித்து பார்த்தாலே பெருசாக இருக்கும். இதுக்கு ஒரு நியூஸை தனியாக போகணும் போல இருக்குது. பாப்பா நான் வந்துச்சுன்னா சொல்கிறேன். அப்புறம் என்னாச்சுன்னா இன்ஃபோசிஸ் இருக்குல்ல, இன்ஃபோசிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த டென்னிஸ் பிளேயர் அல்காரஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பிராண்ட் அம்பாசிடர் வந்து வச்சுருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு, அவர் கிராண்ட் சம் வந்து 7 டைட்டில் வாங்கியிருக்காருங்க. அவர் 22 வயசு தான் நம்பர் ஒன்னாக இருக்காரு. இவரை வந்து இவங்க வந்து இப்போ வந்து பிராண்ட் அம்பாசிடர் வச்சுருக்காங்க. பட் இது அவங்களுக்கு எந்த அளவு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது கொஞ்சம் புரியல. இப்போ வந்து நீங்கள் டிசிஎஸ் எடுத்துக்கோங்க, விப்ரோ எடுத்துக்கோங்க, இந்த மரத்தான நடந்தால் அதில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இன்ஃபோசிஸ் எதுலையுமே இருக்காது. ரெண்டாவது, இன்ஃபோசிஸ் B2B கம்பெனி மாதிரி, B2C இல்லை. அவங்க கன்சியூமர் ஃபேஸ் பண்ணுறதே இல்லை. கன்சியூமருக்கு அவங்க பேங்க்குக்கு மற்றவங்க வந்து ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு B2B மாதிரி தான். ஸோ B2B கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு பிராண்ட் அம்பாசிடர் வச்சு பெருசாக யூஸ் ஆகுமா அப்படின்னு தெரில, எப்படி வரப்போகுதுன்னு தெரில. அவங்க வந்து ஒரு ஒரு 20 பில்லியனை வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ரிட்டர்ன் தருமா அப்படின்னு நமக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. பாப்பா அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு தெரியலங்க. நல்லா நடந்தா ஓகே தான். அப்புறம் வந்து இந்தியா எனர்ஜி ஸ்டாக், அதாவது இப்போ என்ன பண்ண போகிறோம், எனர்ஜி ஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் நீங்கள் எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். புதுசாக இந்தியா எனர்ஜி ஸ்டேக் வந்து அது வந்து வரப்போகுதுங்க. நமக்கு வந்து உங்களுக்கு ஒரு டிஜிட் லாக் மாதிரி ஒன்று வரும். அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு 15 மினிட்ஸ் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க. நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணுறோம், 2 மந்த்ஸ் ஒன்ஸ் பில்லு வரும், எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் மட்டும் வச்சு பே பண்ணிட்டு போவோம். இனிமேல் 15 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே எல்லா டேட்லையும் வரப்போகுது. அதாவது நீங்கள் சோலார் யூஸ் பண்ணி அதோட டேட்டா எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. இதனால ரொம்ப யூஸ் ஆகும். இது வந்து ரெக் கம்பெனி மூலமாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெக் லிமிடெட் இருக்கு இல்லையா, அவங்க மூலியமாக வரும்னு சொல்கிறாங்க. பட் தெரியல எப்படி இருக்கும்போது, இது எந்த வகையில் அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. பட் ஒரு நல்ல விஷயம் தாங்க இது. எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி ஐவிஎஃப் பற்றி ஒரு ஸ்டாக் கூட பார்த்தோம் இல்லையா. ஸோ ஐவிஎஃப்ல வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு ஒரு லிமிட் உண்டுங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு லிமிட். இப்போ ஜப்பானில் எடுத்திங்கன்னா மோர் தென் 45 ஏஜுக்கு அப்புறம் ஐவிஎஃப் பண்ணக்கூடாது, ஏன்னா அதோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி. அப்புறம் பிரேசிலில் 50 இயர்ஸ்க்கு மேலே பண்ணக்கூடாது. பட் இந்தியாவில் 50 இயர்ஸ் மேலே பண்ணக்கூடாது. பட் இப்போ என்னாச்சுன்னா, பாம்பே கோர்ட் என்பது 2 பெண்களுக்கு வந்து ஐவிஎஃப் ஃபிட்னஸ் இருக்கா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் 50+ இருந்துச்சுன்னா. அது பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு. ஒருத்தவங்க குழந்தை இல்லை, குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மூலமாக கிடைக்குன்னா அவங்க உடம்பை வருத்திக்கிட்டு பண்ண ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ இதில் நம்ம கமெண்ட் பண்ணலாம் முடியாதுங்க. அவங்க தேவை அவங்க நிலைமையை பொறுத்து தான் இருக்குது. பார்க்கலாம், அவங்க ட்ரை பண்ணுறோம், சக்ஸஸாக இருந்தால் ரொம்ப நல்லது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனர்ஜி டிரான்சிஷன். எனர்ஜி டிரான்சிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, வேதாந்தா இருக்குல்ல, அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ எனர்ஜி டிரான்சிஷனுக்கு வந்து நியூக்ளியரும் கேஸ் இல்லாமல் பண்ணவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா உலகத்தில் அவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது. பட் நியூக்ளியர் அண்ட் ஆயில் தான் இப்போதைக்கு நமக்கு ஒரு இது வரும். ஸோ 3 ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் சேலஞ்ச் இருக்குது. சோலார் டேயில் மட்டும் தான் ஜென்ரேட் ஆகும். விண்ட் இருக்கும்போது மட்டும் தான் ஜென்ரேட் ஆகும். பட் இந்த ரெண்டுமே 24/7 பாசிபிளே இல்லை. பேட்டரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சா கூட 4 to 8 hours மட்டும் தான் இருக்குது. மல்டிடே ஸ்டோரேஜ் வந்து இன்னும் கமர்ஷியலாக வரலை. சென்சிஸ் ஸ்டோரேஜும் இது வரைக்கும் இல்லை. இதெல்லாம் வந்தால் தான் நம்ம அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வீக் கிரிட் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரிட்டில் வந்து டிரான்ஸ்மிஷன் இமீடியட்டாக பண்ண முடியல அப்படிங்கிறாங்க.
அதுக்கப்புறம் வந்து சொன்னால் காஸ்ட்லி அல்டர்னேட்டிவ். ஸோ அல்டர்னேட்டிவாக போனால் ரொம்ப காஸ்ட்டாக இருக்குது, க்ரீன் ஹைட்ரஜன் இந்த மாதிரிலாம். ஸோ அதுக்கு சொல்யூஷன் தான் அவங்க சொல்கிறாங்க, ஒன்று கேஸ், அதுக்கப்புறம் நியூக்ளியர் சொன்னாங்க. கேஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபார் லாங் அண்ட் ட்ரான்சிஃபில் இப்பவுமே நிறைய இது வந்து கேஸ் வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கோல் அண்ட் கேஸ் வச்சு தான் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் கேஸ் யூஸ் ஆகும். இன்னொன்று நியூக்ளியர் பவர். நியூக்ளியர் பவர் வந்து நம்ம ஈஸியாக வந்து கொண்டு போக முடியும் அப்படின்னு அவங்க ஒரு இது வந்து சொல்லியிருக்காங்க. இவி டிமாண்டுங்க, இவி டிமாண்ட் அதிகமாக இருக்குது டியூ டு வார். பெட்ரோல் கேஸ் கம்மியாக இருக்கிறதுனால இவி பக்கம் நிறைய மக்கள் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ பிப்ரவரியில் 3.5% இருந்துச்சு, மார்ச்சில் 5.1க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு எலக்ட்ரிக் காரோட இது வந்து பண்ணுறது. ஸோ டாடா மோட்டார் தான் லீடிங்கில் இருக்குங்க, 20-30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எம்ஜி மோட்டார் 26% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் இந்தியாவில் வந்து இது எந்த அளவுக்கு ஒரு இதை கொண்டு வர போகுது அப்படின்னு தெரியல. ரெண்டாவது வந்து ஐடிசி வந்து செஞ்சுரி பல்ப், அதாவது இது வந்து ஒரு வேதாந்தாவோட கம்பெனி, சாரி ஆதித்ய பிர்லாவோட கம்பெனி. அந்த குரூப்ல ஒரு பேப்பர் கம்பெனி. இந்த பேப்பர் கம்பெனி வந்து 3498 குரூப் கொடுத்து வாங்க போறாங்க. நெக்ஸ்ட் வீக்ல ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். இதனால ஐடிசிக்கு என்ன கிடைக்குன்னா, இது வரைக்கும் அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் 40% அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, 50% அவங்களுக்கு ஓன் மேனுஃபேக்சராக கிடைச்சிடும் இது அவங்க பண்றதுனால. ஸோ உங்களோட பேப்பர் ஃபெசிலிட்டி ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால்லாம் இருக்குங்க. பேக்வர்ட் இன்டர்கேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு நல்ல யூனிவர்ஸ் தான் பாருங்க. ஐடிசி எஃப்எம்சிஜியில் இருக்கு, பேப்பரில் இருக்கு, அப்புறம் சிகரெட் நிறைய இதில் இருக்குங்க. எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸுங்க, இப்போ டாப் 4 ஐடி ஃபர்ம்ஸ் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ரெவன்யூ பெர் எம்ப்ளாய் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்எல், டெக் மஹேந்திரா போட்டிருக்காங்க. ஸோ என்ன இருக்குன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து $51,360, 3.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் 3.0%, விப்ரோ தான் குறைஞ்சிருக்கு 3.9%, ஹெச்எல் டெக் தான் அதிகம் 4.2%, 61,350 கோடி பெர் எம்ப்ளாய்க்கு. ஸோ அப்புறம் டெக் மஹேந்திரா 2.7%. இந்த ஏஐ வேர்ல்ட்லேயும் இந்த மாதிரிலாம் வருது, ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் இது எப்படி வருது அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி, வணக்கம்.